உள்நாட்டில் இருக்கிற ஒரு சில உறவுகளுக்காக இந்த பதிவு. உங்களோட தேவைகளுக்காக உங்களுக்காக வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படுறவங்களை நீண்ட நாளைக்கு வெளிநாட்டிலேயே வாழ வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்க வெளிநாட்டில் சந்தோஷமாக இருக்காங்கன்னு. இல்லைங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு வெளிநாட்டில் இருக்கிற எங்களை மாதிரி உறவுகளுக்கு தான் தெரியும். ஏன்னா அதை நாங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உழைக்க வந்த இடத்துல உயிரோட திரும்பினவங்களும் இருக்காங்க, 4 சதுர பெட்டிக்குள்ள வெறும் உடலா வந்தவங்களும் இருக்காங்க இல்லையா? குறிப்பிட்ட ஒரு வருட கணக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை நாட்டுக்கு எடுங்க. நீ உழைச்சது போதும், வா சந்தோஷமா வாழலாம்னு சொல்லி அவங்கள கூப்பிடுங்க. ஏன்னா அவங்களோட மனசுலயும் ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? எப்ப எங்களோட கஷ்டம் தீரும், எப்ப நம்ம நாட்டுக்கு போவோம் அப்படின்னு. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு உங்களுக்காகத்தான். உங்களோட தேவைகளை நிறைவேற்ற செஞ்சாலும் ஒரு கொஞ்சம் பணத்தையாவது சிக்கனமா வைக்க பாருங்க. கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், அப்பா மனைவி தங்கச்சி யார் எந்த உறவா இருந்தாலும் சரி, அவங்க அனுப்புற பணத்தை வந்து நீங்க கொஞ்சமாவது மிச்சம் முடியுங்க. ஏன்னா அப்பதானே அவங்க நாட்டுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில திரும்பி வருவாங்க. நீங்க அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பணம் அனுப்பினாலும் நிறைய இடத்துல இருந்து போற பதில் அவங்களுக்கு பணம் போதாது போதாது போதாது. ஆனா இங்க அவங்களோட உடல் மட்டும்தாங்க இருக்குது. உயிரை சக்கையா புழிஞ்சுதான் அவங்க கஷ்டப்பட்டு நிறைய பேர் பணம் அனுப்புறாங்க. அதை உள்நாட்டுல இருக்கிற 100க்கு 90% புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தாலோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்கள நீங்க தொடர்பு கொள்ள முடியாம இருந்தாலோ தயவு செய்து அவங்கள நாட்டுக்கு எடுக்கிறதுக்கான வழியை பாருங்க, ஏற்பாடு பண்ணுங்க. உள்நாட்டுல இருந்து உங்களால முடியும், அவங்கள சீக்கிரம் நாட்டுக்கு எடுங்க. அவங்க வருத்தமா இருந்தா அவங்களை எப்படியாவது பேசி இல்ல அவங்க வந்த ஒரு அந்த அலுவலகம் மூலமோ ஏதோ ஒரு மூலமா அவங்களை நாட்டுக்கு எடுக்க பாருங்க. பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். நாட்டுல கூட நம்ம பெரிய அளவுக்கு சாப்பிட வசதி இல்லாட்டியும் வாழ வசதி இல்லாட்டியும் கஞ்சோ கூழோ குடிச்சாலும் நம்மளோட உறவு நம்ம கூடவே இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு வரம் கிடைக்காது பாருங்க. என்னதான் வெளிநாட்டுல இருந்து அவங்க காசு பணம் அனுப்பி நீங்க நகை நட்டு போட்டாலும் ஒரு வேலையில் அவங்க நாட்டுக்கு உயிரோட திரும்பி வரலன்னா அவங்க உங்க கூட இருக்கிற மாதிரி வருமா? யோசிச்சு பாருங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க அனுப்புற பணத்தை கொஞ்சமாவது சிக்கனம் பிடிச்சி சீக்கிரமா அவங்கள நாட்டுக்கு எடுக்க பாருங்க. நீ உழைச்சது போதும், வா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதை விட ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இந்த வெளிநாட்டுல பணம் சம்பாதிச்சு அவங்களோட பசிய போக்கி அவங்களோட வாழ்வாதார குடும்பத்தோட பிரச்சனையை போக்கி எல்லாம் செஞ்சது இந்த அயல் நாடா இருந்தாலும் நம்மளை தூக்கி சுமந்து சந்தோஷமா வளர்த்து விட்ட தாய் நாட்டுல உயிர் மடியட்டுமே. நிறைய பேர் அற்ப ஆயுசுல எத்தனையோ பேரோட உயிர்கள் இந்த வெளிநாட்டுல போயிருக்கு. அப்படி போறப்ப அவங்களோட மனசுல எவ்வளவு ஏக்கங்கள் இருக்கு யோசிச்சு பாருங்க. அதனால தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பணத்தை கொஞ்சமாவது சிக்கனம் பிடிச்சு சீக்கிரம் அவங்களை நாட்டுக்கு எடுக்கிறதுக்கு வழி பாருங்க. அவங்க உழைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்தது உங்களுக்காக, உங்களோட சந்தோஷத்துக்காக, உங்களோட நிம்மதிக்காக. அவங்களை